எனக்கு வெரி பிகினிங் வந்து எனக்கு 2D தான் படம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் திருச்சி படம் பார்த்துட்டு படம் ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 3Dல பார்த்தேன். நான் வந்து எதிர்பார்த்தது எப்பவுமே என்னன்னா, சில படங்கள் 2Dல எடுத்து 3D கன்வெர்ட் பண்ணுவாங்க, சில படங்கள் 3Dல எடுத்துருக்காங்க. பட் இந்த அளவுக்கு குவாலிட்டி, இந்த அளவுக்கு நேர்த்தியா வருமானு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். அது வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. மிக்சிங்ல இருந்து எவ்ரி ஒன். முக்கியமாக அதை சொல்லணும்னா ராஜு சார், என்னுடைய கெரியர்ல நான் வந்து 28 வருஷமா சினிமாவில் இருக்கேன். இவ்வளோ ஹம்பிளா, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனுஷன் நான் பார்த்ததே இல்லை. அவரோட நான் டிராவல் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு மோகன்லால் சார் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா ஸ்டேஜ் நான் இல்லை. இன்னைக்கு நான் வந்து ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர் இருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து பிளேயர் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சார். என்னோட லைஃப் வந்துட்டு புலிமுருகனுக்கு முன்னாடி, புலிமுருகனுக்கு பின்னாடி பார்க்கலாம். ஸோ அவரோட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அடையாளம் கிடைச்சது அங்கேயே இருந்துச்சு. இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையா இருப்பேன். ஸோ அடுத்தும் உங்க டைரக்ஷனுக்கு படம் வரணும் சார். ஒரு கமர்ஷியலான ஒரு படம். பட் இது வந்து ஒரு ஃபேமிலியோட பார்க்கறது, குழந்தைக்கும் ஒரு ஃபேமிலியோட குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நாள் வந்த 3Dக்கு இந்த 3D நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.